ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, குறிப்பாக குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தயிர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் இதை ருசியாக செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் சேமியா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நான் ரோஸ்ட் பண்ண சேவரட் சேமியா இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்கெட் வந்து 200 கிராம் பாக்கெட். இப்போ அதை நான் இதில் கட் பண்ணி சேர்த்துட்றேன். இதில் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நம்ம விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேமியாவை தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபர்தராக ரொம்ப வேகாமல் இருக்கும். இப்போ இது ஓரமாக வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு வெடிக்குது. இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்தா போதும். அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக முந்திரி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. லைட்டாக இது எல்லாமே வறுபடட்டும். கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி, இதை முன்னாடியே சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டு சொல்கிறதுக்கு, முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேமியாக்குள்ளே இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போது நம்ம சேமியாவில் நல்லா 1 கப் கெட்டியான தயிர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிச்ச தயிர் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போவே சாப்பிட்றதுனால தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயிர் கொஞ்சமாகவும் பாலோட குவான்டிட்டியை அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி தயிர் புளிச்சிடும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதோடவே நம்ம தாளிப்பு இதில் கொட்டிடலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக மாதுளை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியதுதான். இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ண சேமியா தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. ரோஸ்ட் பண்ண சேமியா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் நான் ரோஸ்ட் பண்ணது சேர்க்குறேன். இல்லாட்டி நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத சேமியா கூட சேர்த்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணாதது சேர்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். டேஸ்ட்டான தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.